தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்தார். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றல. அது தொடர்பாக விவசாயிகள் தொடர்ந்து போராடுறாங்க. ஆனாலும் பட்ஜெட்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து அதிமுக சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். அதிமுகவா இருக்கா? அதிமுக அணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஒன்று இருந்துட்டு இருந்தது. அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் சேலம் பிரஸுக்கு மாத்திரம் நான் தனியாக நன்றி சொல்லிக்குவேன். என்னன்னு கேட்டால் 7 வருடமாக நடந்த போராட்டம் எனக்கும் பழனிசாமிக்கும். பாதியிலே ஓட்டார் பயந்துட்டு ஓபிஎஸ். நாங்கள் விடவே இல்லை. உங்கள் முன்னாடி தான் எல்லா கருத்துக்களையும் சொன்னேன். இங்கேயே சொன்னேன். நாடு பூரா பாராட்டுது. 3வது இடத்துக்கு போகும். டெபாசிட் போயிடும் 100 தொகுதிக்கு மேலே. இந்த புகழேந்தி பல தடவை இந்த இடத்துல உட்காந்து அதுதான் நடந்தது. ஆகவே அது முடிந்த கதை. எடப்பாடி பழனிசாமியுடைய கதை. ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போராட்டம் நடத்தினாலும் சென்றவர்கள் வருவார்களா திரும்ப? திரு தங்கமணி வந்திருந்தார், வேலுமணி இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இருக்கிறார்னா இப்போ நான் சொல்றேன் கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். 19-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இன்றைய தினமும் இருக்கிறார்கள். 25 பேர் எதிர்த்து ஆதரவு தெரிவித்து பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவங்க அப்படியே இருக்காங்க. 5 பேர் ரிசைன் பண்ணாங்க, மீதி பேர் அப்படியே தான் இருக்காங்க. ஆகவே இனி அவரால் எதிர்கொள்ள முடியாது. அவர் இறங்குகிற சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகவே ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறத காமிச்சிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அசம்பிளிலாம் பாருங்க, அம்போன்னு உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே அது முடிந்த கதை. அரசியல் நான் வரேன். அம்மா வெற்றியும் தோல்வியும் சந்தித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் வெற்றி தோல்வியை சந்திக்காத ஒரு மாபெரும் சக்தி. பட் கலைஞரும் அப்படி வெற்றியும் தோல்வியும் சந்தித்திருக்கிறார். வந்த 6 மாதம் வரை இவர்கள் வாய் விட்டு பேசுவதும் இல்லை, செய்தது தொடர்பாக எதையும் செய்வதில்லை. ஆர்ப்பாட்டம் ஒரு 6 மாதம் இந்த அரசுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம், எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு அமைதியாக இருந்தாங்க. நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றும் தினம் டெய்லி எங்கேயாவது டிராஃபிக் ஜாமானா கூட அதுக்கு முதல்வர் விஜய் தான் காரணம். எங்கேயாவது குழா அடைச்சிச்சு பைப்பில் தண்ணி வரலாம், முதல்வர் விஜய் தான் காரணம். இது தொழிலாக வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். இப்போ 3 மாதத்துலேயே எப்படி எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்க? கஜா புயல் வந்தது, தானே புயல் வந்தது. போய் பார்க்காத சிஎம் தானே இவர் சிஎம்மாக இருக்கப்போ. அங்கே போய் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்ச நாள் கழித்து 7 மணிக்கு போகிறார் இருட்டில் தஞ்சை மண்டலத்துக்கு. அதுக்கு என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு பூரா இருந்து எல்லா ட்ரக்கில் எல்லாத்தையும் அனுப்பிச்சு அழகு பார்த்தோமே, நானே அனுப்பிச்சிருக்கேன். விவசாயிகளும் போராட்டம் பண்றாங்க. அவங்க கேட்கறாங்க, தாவேக அறிவிப்பு ஆட்சிக்கு வந்தவங்க பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோட்டு. விவசாய சங்கத்தினுடைய ஒரு தலைவர் இந்த பட்ஜெட்டை பாராட்டியிருக்கிறார், வேளாண்மை குறித்து பாராட்டியிருக்கிறார். இதை சில பேர் குறை சொல்லலாம். ஆனால் ஒரு அரசு அமைய பெற்ற அரசு 3 மாதங்களுக்குள் என்னென்ன எதிர்பார்க்க முடியும்? இடைக்கால விவசாயிகள் ஒரு தலைவர் இல்ல, பல பேர் விவசாயிகள் வரவேற்கிறாங்க. அவங்க கேட்கறது பயிர்க்கடனையா தள்ளுபடி பண்ணலாம் செய்வோம். இல்ல சொன்னது இல்ல, நிச்சயமாக இந்த முதலமைச்சர் தலைமையில் இந்த அரசு சொன்னதை செய்யும், விரைவில் செய்யும். ஆகவே அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். அதில் செய்ய மாட்டாரோ என்ன நினைக்க வேண்டாம். எதிர்கட்சிகள் கேட்கறத வச்சு நாங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும். நிச்சயமாக செய்வோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. யார் பொம்மை முதல்வர் சொல்றாங்க? வாய் திறந்தாதான் அதிருது. அரங்கம் அதிருது இல்ல. ஏதாவது பேசிட்டா இப்படின்னாவே இப்படின்றதுக்கு ஒரு ஆட்டமும் டான்ஸும் இப்படின்ட்டாரு அசம்பிளியில். என்ன அமைதின்னு எடுத்துக்கோங்களேன். இப்படின்னா அமைதின்னு எடுத்துக்கோங்க, அமைதியின் புரட்சின்னு எடுத்துக்கோங்க. நல்லது நினைங்க. இப்படி பண்ணும்போது ஏன் தப்பா நினைக்கிறீங்க? என்ன மாற்றம் இல்ல இது 3 மாசத்துல நீங்க குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறீங்க. அப்படி என்ன கொண்டாட்டத்துல ஈடுபடுறதுக்கோ இல்ல பாராட்டுறதுக்கோ என்ன இந்த மாதிரி நடந்துருச்சு? விவசாயிகளுக்கு ஏதாவது நடந்துருச்சா? கர்நாடகாவில காவிரி நீரை மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா? இன்னொன்னு கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு விவசாயிகள் விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் வாய் திறக்காத முதல்வர் நீங்க புரட்சி பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு தார்மீக உரிமை? இப்ப பட்ஜெட்டுக்கு யார் பதில் சொல்லணும்? முதல்வர் தான் சொல்லணும். தினம் உட்காந்து உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல தினம் பேச வேண்டிய அவசியம் முதல்வராக இருக்க வேண்டாம். எழுச்சி நடுவில் பேசுவாங்களா?
நடுவுல பேசுங்க. பாலியல் குற்றச்சாட்டுக்கு நான் வந்தா உடனடியா அதற்கான நடவடிக்கை எடுப்பேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பேசினாரு. எத்தனை பெண்கள், இந்த பெண்கள் சின்ன குழந்தைங்களால முதலமைச்சர் ஆனவர் தான் விஜய். ஆனா அந்த குழந்தைகள் பாதிக்கப்படும் போது வாய் மூடி மௌனமா இருக்காரு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், ஏற்கனவே இருந்த கட்சி சட்டப்படி நடவடிக்கை எடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உள்துறை அமைச்சரா இருக்கவர் போடுற உத்தரவுல தான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட இந்த தாவேக்கால் இருந்த ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க, 1-2 இடத்துல இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. பொள்ளாச்சியில் நடந்தது, அதை பத்தி போன முதல்வர் வந்து எல்லாமே செய்யணும். இப்போ 3 மாசத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், பயிர் கடன் தள்ளி பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், ஓடணும், நிக்கணும். என்னங்க அதாவது யார் கைது பண்ணல? நேற்றுக்கு நான் கேள்வி கேட்டேன், பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தொடர்பு இருக்கு இல்ல இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, 3 மாதம் ஆயும் ஏன் இந்த முதுகெலும்புள்ள ஆட்சியா நடவடிக்கை எடுக்கல? முதுகெலும்பு இருக்கிற ஆட்சி தான், எலும்பை ஒடிக்கிறவன் சொன்னவெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்ச ஆட்சி தான். இது முதுகெலும்பு இல்லாத ஆட்சி கிடையாது, அப்படிப்பட்ட முதல்வரும் கிடையாது. ஆகவேதான் மக்கள் அங்க உட்கார வச்சிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ கையில் எடுத்து முடிச்சிருச்சு. அடுத்து பெருமாநல்லூர்ல ஒரு பொண்ணு வீர சுரேகான்னு அப்படியே தொங்குச்சு, கொலை செய்யப்பட்டு. இதை முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பொள்ளாச்சியில் போய் பேசியிருக்காரு. அந்த பொள்ளாச்சி ஜெயராம் பசங்க தான் கடத்திட்டு போய் கொண்டாங்கன்னு. அந்த ஆட்சியில் என்ன ஆட்சிக்கு வந்த பின்னாடி அது வந்து ஸ்டே ஆகுது திருப்பூர் நீதிமன்றத்தில். என்ன பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம்? இன்னைக்கு தான் ஆட்சியில் உட்காந்தோடனே தேடுறீங்க எங்க குறைகள் இருக்கு, எந்த குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லலாம். இதை இந்த அரசு தொந்தரவு பண்ணும். ஆகவே அதுல நீங்க வெற்றி காணவே முடியாது. இந்த அரசு நல்ல